ஓகேவா? முதல்ல முடி மஞ்சள் 1000 ரூபாய்க்கு மேலே தான் போகும். காலத்துக்கு வரல, ஏதாவது ஒரு லைன் போட்டுருந்தா கொஞ்சம் வெளில வர போவோம். ஓகே கொஞ்சம் வேணுமா? ஓகேவா? ஆமா வேற யாருனால பண்ணல. சரி பொண்ணா முடியாத பொண்ணு நம்மளதான் கேட்பாங்க. அது போய் சொல்லுங்க அப்புறம் அப்படியே எப்படி சொன்னாலும் இதே சொல்லுங்க. அப்படியே லைன்ல விடு. அதே உங்களுக்கு தலைலாம் பண்ணலாம். அப்படிலாம் சொல்லாதா? சரி நான் ஒன்றும் தலைமுள்ள அதிகா வெளியிடுவா. ரொம்படா பிரியாணிக்கா? சரி சரி சரி. சரியில்லமா? எத்தனை நாளே செஞ்சு வாங்கி வச்சு கூட வாங்கிக்கிறீங்க சார்? வாங்கி வச்சு கூட வாங்குறதா? புரியல. வாங்கி வச்சு கூட வாங்குறது. நமக்கு தேவை ஒரு பொருள் தேவைப்படுதுல்ல? புரியல. ஓகே நான் எப்படி இருக்குல்ல? ஓகே பிரியாணி தானே? உங்களுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருவோம். என்ன பிரச்சனை தெரியல. ஓகே ஒன்றும் இல்லை. நான் நல்லா கேட்டுக்கல. பயந்து வளர்றதுல தெரிஞ்சிடும். உண்மையாக பேசுகிறேன். அதுவே தெரில. சரி நான் ஏதோ சரி கல்யாணம் போனா கூப்பிடா ஃபோன் பண்ணுறேன். எவ்வளோக்கு? ஒரு 20 ரூபாய்க்கு. 50 20 ரூபா கூட வாய்ப்பே இல்லை. ஒரு 100 200 அப்படி இந்த மாதிரி பெரிய அமௌண்ட் தான். 100 அமௌண்ட் அந்த வந்து வேஸ்ட்டாக தான் திரும்பி போகுது. இல்லை நீ அங்கே போகணும் இல்லையே.
கடம்பா வாங்க. நீங்க ஏன் நேத்து வரவே இல்ல? யார் நானா? நேத்து அங்கே எடுத்தேனா? எடுத்துட்டு 3 மணிக்கு மீன் கிடைச்சிச்சு. காவாங்கரையில 120 ரூபாய்க்கு கிடைச்சிச்சு. அங்கேயே வாங்கி வெட்டிட்டேன் நான். ஆனா வந்து வேண்டாம் வெட்டினேன் ஆயிடுச்சு கடைசியா. அவன் கட்டிங்க பார்த்தே கண்டுபிடிச்சிட்டான். ஒரு மீன் 5 சைஸ் சொன்னா, ஒரு மீன் 7 போட்டிருக்கேன், 8 போட்டிருக்கேன். நீங்க சொல்றதும் செய்ய போறான். ஆனா நான் சொல்லிட்டேன், நான் 5 போட்டு வைடா ஒரு மீனுக்குன்ட்டு. ஆளுக்கு அதெல்லாம் விட்டுலாம் போக கூடாது. தேவையில்லாம இப்போ நம்ம கிட்ட சொல்லிட்டு போறீங்கன்னா கதை வேற. நான் 5 பீஸ் போட்டேன்னா கணக்கு பண்ணி 5 பீஸ் தான் போடுவேன். நீங்க போயிட்டு எல்லாமே 1.5 கிலோ சைஸ் கிடைச்சிருந்தான். 3 மணிக்கே கிடைச்சிருச்சு. தலைவா பீஸ் பாருங்க. பிரியாணி தானே? போறேன் பாருங்க. ரொம்ப பெருசா கூடாதுல்ல? வணக்கம்பா. ஓகே ஓவர். ஓகே